அப்போது அந்த இடத்துல அந்த ஈரு சந்து விட்டுருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த பலத்தை கொடுக்கறதுக்கோ இல்லை அந்த நாக்கு போய் அந்த இடத்த டச் பண்ணி அங்கே ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது. புரியுதுங்களா? அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்புறத்தில் தெரிகிறது தான். அதாவது ஒவ்வொரு மெய்ஞானத்தை உணர்ந்தவங்க, இயற்கையை உணர்ந்தவங்க கண்டுபிடிச்சதா ஒவ்வொரு மெரிடியனுமே. சரிங்களா? எல்லா மெரிடியனுமே ஒரே ஒரு மருத்துவர் கண்டுபிடிச்சாருன்னு கிடையாது, ஒரே ஒரு இயற்கைவியலாளர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு சேனல்லையுமே ஒவ்வொருத்தர் வந்து அவங்களுடைய மெய்ஞானத்திலேருந்து உணர்ந்தது தான் இந்த அக்குபஞ்சருடைய மெரிடியன் சேனல். சரிங்களா? ஸோ அப்படி வந்து 365 புள்ளிகளை வந்து அந்த சேனல், அந்த புள்ளிகள் இருக்கிற சேனல்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இது நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது, சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது. இது போக இன்னமும் கூட கண்ணுக்கு தெரியாத இன்னும் எத்தனையோ சேனல், மெரிடியன் சேனல்ஸ் இன்னும் நம்ம உடம்புல இயங்கிட்டு தான் இருக்குது. இது வந்து இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அவங்கள மாதிரியான இன்னும் அந்த மெய்யறிவை நம்ம வந்து எட்டலை. நம்மளுடைய முன்னோர்களுடைய மூதாதையர்களுடைய அளவுக்கு இயற்கையை உணர்ந்த எந்த அளவுக்கு நுட்பமாக இயற்கையை உணர்ந்தாங்களோ இன்னும் அந்த பக்குவத்துக்கு நம்ம யாருமே இன்னும் வரல. அதுக்கப்புறம் இந்த சேனல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது வரைக்கும் கூட யாருமே அந்த எல்லையை வந்து தொட்டதே கிடையாது. ஸோ எந்த மாதிரி இருந்திருக்காங்க பாருங்கள். பெருமையாக இல்லை நம்ம மூதாதையர்களை நினைக்க முடியுது. கண்ணுக்கே தெரியாத ஒரு மெரிடியன்ஸ் அந்த புள்ளிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய பார்வை எந்த அளவுக்கு தீர்க்கமாக இருக்குது, எந்த தீர்க்க தரிசிகளாக வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ அந்த நாக்கில் அந்த இடத்துல அந்த நாக்கு போய் படுறதும் அந்த இடத்துல ஒரு அக்குபஞ்சர் புள்ளிகள் வந்து போகுது. அந்த உடலுடைய தேவையான அந்த பற்களுடைய அலைன்மெண்ட்டுக்கான ஒரு சேனல் வந்து அந்த பக்கம் ட்ராவல் இருக்கலாம். ஸோ அந்த புள்ளிகளில் தூண்டுறதுக்காக, ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக அந்த டச், நம்ம விரலில் டச் கொடுக்குற மாதிரியே நாக்கு வந்து அதோடைய கூர்மை தன்மையில் அந்த இடத்துல போய் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து பல்லில் இருக்கிற கழிவுகளையும் பல்லையும் சுத்தப்படுத்தி பலப்படுத்துது. அந்த ஈறுகளையும் அந்த அந்த பக்கம் இருக்கிற நரம்புகள், அந்த ஈறுகள், இது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்துறதுக்கும் பலம் கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தான் நடந்துக்கிட்டு. இது உடலால் நடத்தப்படுற ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். பல்லு விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் வாயில் சுரக்கிற எச்சிலை கவனிச்சிங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இயல்பாக சுரக்கிற எச்சிலுக்கும் பற்கள் விழுந்ததுக்கப்புறம் சுரக்கிற எச்சிலுக்கும் மாறுபட்ட ஒரு ஒரு வித பிசுபிசுப்பு தன்மை, குழப்பழப்பு தன்மையெல்லாம் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே உடலால் செக்ரீட் பண்ணுற மெடிசன், உடல் உற்பத்தி செய்கிற மருந்துகள். எதுக்காக அந்த மருந்து உற்பத்தி செய்யுது? அதாவது இவ்வளோ பல்லு வந்து நீங்கள் உடம்பை எத்தனையோ முறை கர்ஸ் பண்ணியிருக்கலாம், சபிச்சிருக்கலாம். என்ன இப்பா என்னால் தாங்க முடியாத பல்லு வலி, எதை வேணால் தாங்கிடலாம், பல்லு வலியை தாங்க முடியலையா, அவ்வளோ பெயினாக இருக்குது, இப்படியா இருக்கும், அப்படி வாயெல்லாம் வீக்கமாக இருக்குது, சாப்பிடவே நம்மளோட டென்ஷன் முழுக்க என்னவாக இருக்கும்னா சாப்பிட முடியலையே அப்படிங்கிற பெரிய டென்ஷன் தான். ஒரு 2-3 நாளைக்கு தான் சாப்பிடாமல் இருப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரவே மாட்டோம். சாப்பிட்டுணும் அந்த சாப்பிட முடியலையேன்ற பாதி கவலை தான் நமக்கு வந்து பல்லு வலி, பல்லு விழுந்தது, இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம சாப்பிட முடியலையேன்னு தான் கவலைப்பட்டுருக்கோம். இதுதான் நம்மளுக்கு பெரிய டென்ஷனாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வீக்கத்தை கொடுத்து, வலியை கொடுத்து, சாப்பிடாதமா ஓய்வு கொடுங்க, நான் உள்ளே வந்து முக்கியமான சில வேலையில் இருக்கும், பற்களில் கழிவுகள் சேர்ந்துருக்கு, பற்கள் வந்து அலைன்மெண்ட் சரியில்லை, அதை ஒழுங்குபடுத்தணும், நீங்கள் இந்த வேலையை கொடுக்காதீங்க, பராமரிப்பு பண்ணி எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செரிமானத்தை நிறுத்தி வச்சிருக்க நேரத்தில் நம்ம சாப்பிட்டே ஆகணும். அப்பவும் வலி அதாவது சொல்கிறது வீம்பு படிச்சுட்டு கஞ்சியாவது குடிச்சிடணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஆறுதல். ஸோ இப்படியான நேரங்களில் அந்த பற்களில் சுரக்கிற, வாயில் சுரக்கிற எச்சில் அப்படிங்கிறதும் அந்த நாக்குடைய அழுத்தம் ரெண்டுமே வந்து சிகிச்சை நடக்குது. ஒன்று வாயில் இருக்கிற எச்சில் மருந்தும் நாக்கு வந்து இப்போ அக்குபஞ்சர் புள்ளிகளை தூண்டுறதுமான இரண்டு விதமான சிகிச்சைகள் உடம்பால் தனக்குத்தானே நிகழ்த்தப்படுது. தனக்குத்தானே மருத்துவம் செஞ்சுக்குது. இது எல்லாம் இங்கேன்னு கிடையாது. அடிப்பட்ட இடத்துங்களில் பாருங்கள், ஒரு நிணநீர் கட்டிக்கும். அதாவது எங்கேயாவது அடிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அக்கல் பகுதிகளில் இல்லை தொடை இடுக்குகளில் பார்த்தீங்கன்னா நெறி கட்டுறது, இது எல்லாமே உடலால் உற்பத்தி செய்யப்படுற மருந்து. அந்த எந்த புண்ணு வந்திருக்கோ இல்லை அடிப்பட்ட இடத்தையோ சரிப்படுத்துறதுக்காக வீக்கமும் நெறி கட்டுறதுமான மருந்து உடலால் அந்த சரி செய்கிற ப்ராசஸ், குணப்படுத்துகிற ப்ராசஸை உடம்பு தன்னைத்தானே செஞ்சுக்கும். இதை நான் இன்னொரு எக்ஸாம்பிளையும் சொல்லியிருக்கேன். குழந்தைங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்கள் கை சூம்புறது, விரலெல்லாம் சூம்புவாங்க. இதுவுமே குழந்தைங்களோட பற்கள் இருக்கு இல்லையா, பல்லோட ஈறு, அது வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்குது. அந்த பாயிண்ட்ஸ், அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இங்கே ட்ராவல் ஆகுது இல்லையா, ஸோ அந்த விரலில் ட்ராவல் ஆகிற பாயிண்ட்ஸை எது தனக்கான சிகிச்சைக்கான தேவையோ அதை தன்னியல்பிலேயே அனிச்சையாக குழந்தைகள் வாயில் அந்த விரல்களை எந்த விரல் எது சிகிச்சைக்கானது, இது எல்லாத்துலேயுமே அக்குபஞ்சர் மெரிடியன் சேனல்ஸ் ட்ராவல் ஆகும். ஸோ எது தேவையோ அதை வாயில் வச்சு அது மூலயமா அழுத்தம் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க இவ்வளோ தூரம் இந்த விரல் முழுக்கவுமே உள்ளே போவாங்க. அப்போது அவங்களுக்கு தேவையான சிகிச்சை புள்ளிகள் இந்த இடத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ
ஸோ எது வரைக்கும் அவங்களுக்கு தேவையோ அதை தன்னியல்பில் வாயில் வச்சுப்பாங்க. வித்தியாசமாக கை சூம்புவாங்க சில குழந்தைங்க, வாய் உதட்ட கூட சூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை நடந்துட்டுருக்கு. தனக்குத்தானே உடல் வந்து சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வந்து நமட்ட கடிக்காத அப்படின்னு சொல்லி வாயில் போடுறது, இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஸோ இங்கெல்லாம் சேனல், அதெல்லாம் மெரிடியன் சேனல் இருக்கிறதுனால குழந்தை அந்த நமட்டை வாய் முழுக்க அந்த உதட முழுக்க உள்ளே இழுத்துட்டு அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதுக்குன்னா சிகிச்சை கொடுக்குறது. ஏதோ ஒரு உள்ளுறுப்பில் ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் அதை சரி செய்கிறதுக்கான ப்ராசஸ் தான் நடக்குது. ஸோ குழந்தையோட வளர்ச்சியில் நம்ம எப்போவுமே தடையே செய்யக்கூடாது. குழந்தை என்ன அனிச்சையாக எது செய்தோ அது அதற்கான அந்த உடல் தனக்கானதை தானே செஞ்சுக்குது அப்படிங்கிற இடத்துல நம்ம நின்று பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம நிறைய விஷயங்கள் குழந்தைங்களை நோட் பண்ணாலே தெரிஞ்சிடலாம். ஸோ இதே விஷயந்தான் பற்களில் நம்ம சின்ன வயசில் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நாக்கு போய் அந்த சந்துகளில் பல்லு இல்லாத இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுறதும், பெரியவங்களாக இருந்தாலும் பல்லு விழுந்தாலும் நாக்கு போய் அந்த இடத்துல பண்ணுறதும் டிஸ்டர்ப் பண்ணுறதும், பல்லு முளைக்கிறது முளைக்காதது ரெண்டாவது பட்சம். அது வாய்ப்பு இருந்தால் அந்த உடலுக்கான மறுவாய்ப்பு இருந்தால் மூன்றாவது முறை, அதாவது ஏற்கனவே மில்க் டீத் இருக்கும், மில்க் டீத் விழுந்து பல்லு முளைக்கும். அடுத்தது வாய்ப்பு இருந்தால் பல்லு முளைக்கலாம். எனக்கெல்லாம் முளைச்சிருக்கு. அடுத்தது தேர்ட் டைம், செகண்ட் டைம் விழுந்து மில்க் டீத் விழுந்து அடுத்தது முளைச்சிது, அதுவும் விழுந்து இன்னொரு முறையும் முளைச்சிருக்கு. ஸோ வாய்ப்பு இருந்தால் உடலுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா அதற்கான நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் சரி, சிகிச்சை ட்ரீட்மெண்ட் பேஸும் சரி சரியாக இருந்தது அப்படின்னா வாய்ப்பு உண்டு. ஆனால் வாய்ப்பு இல்லைனாலும் அந்த இடத்துல அந்த பல்ல இல்லாத இடத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த எப்படி, அதாவது அந்த வாய் இது தெரியாமல், அதாவது அந்த பல் இருக்குன்னா அந்த பல்லுக்கான ஒரு வேலை இருக்கும் இல்லையா, ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான அந்த வேலையை ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராசஸும் உடலே செய்யும். ஸோ அதற்கான ஒரு இதுதான் செயல்பாடாக தான் அந்த நாக்கு வந்து அங்கே போய் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குது. ஒன்று க்ளோஸ் பண்ணிடும், அந்த ஈறு இருக்கிற இடத்துல அந்த சந்தை வந்து க்ளோஸ் பண்ணும், இல்லை பல்லு முளைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். ரெண்டுத்தில் எது வேணாலும் நடக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பல்லை பற்றி நான் நிறைய ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்.